பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விடைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தருக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து போகவும், கர்த்ததாமே இந்த நாளிலும் நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், வசனத்தை உறுதிப்படுத்தவும் கர்த்தருக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம், அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர், உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 1:6 நாம் வாசிக்க கேட்போம். உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாய் இருக்கிறதே என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள உபத்திரவம் என்பது என்ன? நமது தவறான தேவையற்ற ஜீவியத்தினாலும் அந்நிய காரியங்களிலே தேவையில்லாமல் நாம் தலையிடுகிறதுனாலும் ஏற்படுகிற சில உபத்திரவங்களை இங்கே வேதம் நமக்கு சொல்லவில்லை. நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம், அதாவது மற்றவர்களை விசுவாசத்திற்குள்ளே வழிநடத்த நாம் பிரயாசப்படுகிற வேளைகளில் சத்துருவானவன் நமக்கு விரோதமாக சில மனுஷர்களை எழுப்பி நம்மை உபத்திரவப்படுத்த நினைக்கின்ற அந்த வேளைகளை தான் வேதம் இங்கே பவுல் மூலமாக குறிப்பிடுகிறது. அப்படிப்பட்ட வேளைகளில் தான் நம்மை பகைத்து உபத்திரவப்படுத்துவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவப்படுகிற நமக்கு இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாக இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மை கூடுதலாக உற்சாகப்படுத்துகிறார். இந்த வசனத்தை அப்படியே உறுதி செய்யும்படியாக நடந்த ஒரு சம்பவத்தை இன்று நாம் சாட்சியாக கேட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, ஏற்கனவே உங்களுக்கு நான் கொடுத்த சாட்சியின்படியாக நான் இந்தியன் பேங்க்கில் ஒர்க் பண்ணி கொண்டிருந்த வேலையிலே இருந்த ஹைகோர்ட்டுக்கு போய் தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன். அப்படி பகிர்ந்து கொண்டிருந்த வேலையிலே நிறைய ஜனங்கள் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அந்த எங்கள் கோர்ட்டுக்கு கேஸுக்கு வருவாங்க பாருங்கள், அவங்கெல்லாம் அந்த மத்தியான வேளையில் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள். நிறைய அங்கே ஸ்டாஃப், அதாவது ஹைகோர்ட் ஸ்டாஃப் இருக்கிற நிறைய சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், அவங்க இப்படி பெரிய பெரிய கூட்டமாய் வர வர எங்களுக்கு எங்கே எங்களுடைய கூட்டத்தை நடத்து வந்தது என்று தெரியாமல் அங்கே இருக்கிற அந்த ஹைகோர்ட் வளாகத்தினுடைய பின்புறத்திலே ஒரு ஆஃபீஸுக்கு பின்னால், ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு ஆஃபீஸ்க்கு பின்னால் போய் நாம் நடத்தலாம். அங்கே பெரிய இடம் இருக்குது, புல்வெளி இருக்கிறது, அதை உட்கார்ந்து கொள்ளலாம் என்று நாங்கள் இப்போ எங்கள் கூட்டத்தை முதல் நாள் நடத்துவதற்காக போயிருந்தோம். இப்போ எங்கள் கூட்டத்தை நடத்தும் போது அது பின்னால் தனியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் சத்தம் போட்டு பேசலாம், பாடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பாடி ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு தேவனுடைய வார்த்தையை நான் கொடுத்து முடிக்கும் போது எனக்கு பின்னால் இருந்த அந்த ஜன்னல் கதவுகள் திறக்கப்பட்டது. அது உள்ள இருந்த சூப்பர் அப்புறமா எனக்கு சொன்னாங்க, அவர் அந்த ஜன்னல் வழியாக பயங்கரமாக கூச்சல் போட ஆரம்பித்தார். கூச்சல் போட்டு கொடுக்கலாம், வேற வேலை வெட்டி இல்லையாடா அவங்களுக்கெல்லாம், ஆஃபீஸாக உட்காந்து ஏசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு, இனிமேல் இந்த பக்கம் வந்தீங்கன்னா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோம் என்ன அப்படின்னு ரொம்ப கேவலமாக பேசினார். பேசின உடனே நான் சாரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே கூட்டத்தை முடிச்சு வந்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப வருத்தம். அவங்க இல்லை நாங்கள் போய் கேட்குறோம் அப்படின்னு நாங்கள் சொன்னால் வேண்டாம், ஏன்னா அவர் டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கிறார். இப்போ பண்ணால் அவர் ஏதாவது அவருடைய அதிகாரத்தை வச்சு அவர் பெரிய காரியத்தை ஏதாவது செய்வார், நம்ம அதனால் அவர்கிட்ட ஒன்றும் போக மாட்டோம், நீங்கள் போயிடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்,
கூட்டத்தை முடிச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். அப்போ அவருடைய செக்ஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சிஸ்டர், இல்லை நான் எப்படியாவது கேட்குறேன் பாஸ்டர் அப்படின்னாங்க. ஐயோ வேண்டவே வேண்டாம், நமக்காக கர்த்தர் வழக்காடட்டும், அவர் ஏதோ உபத்திரவப்படுத்துகிறாரு, கர்த்தர் ஏதாவது செய்யட்டும், நமக்கு வேண்டாம் சிஸ்டர், நம்ம பண்ணது ஒரு வேளை அங்கே நடத்தியிருக்க கூடாது பண்ணி. இல்லை இல்லை, எங்கே வேணாலும் உட்காந்து என்னெல்லாம் சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன நம்ம ஆண்டவரை தான் நம்ம துதிச்சு பாடுறோம், இதுக்கே என்ன சத்தம் போட்டார் அப்படின்னாங்க. விட்டுருங்க சிஸ்டர் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் நேராக என்னுடைய பேங்க்குக்கு நான் வந்துட்டேன். அன்றைக்கி மறுநாள் சனிக்கிழமை நம்ம வீட்டில் இங்கே கூட்டம் நடந்ததுக்கு அங்கேருந்து ஹைகோர்ட்லேருந்து நிறைய பேர் கூட்டமாக ஒரு கிட்டத்தட்ட 6-7 சிஸ்டர்ஸ் வந்தாங்க. வந்த உடனே சாட்சி வேளையில் அவங்க நாங்கள் சாட்சி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த சாட்சியை இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். என்ன நடந்தது என்றால், அந்த கூட்டம் முடிஞ்சு அவர் என்னை சத்தம் போட்டு வெளியே விரட்டியதுக்கப்புறம் அங்கே ரெகுலராக ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மத்தியானம் செக்ஷனை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 2 மணி நேரம் கழித்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதாவது என்னை திட்டின அந்த சூப்பர்னன்ட்டு அவர் பர்மிஷனில் போகிறதுக்கு அதை எழுதி கொடுத்து பெர்மிஷனை வாங்காமல் சும்மா சாதாரணமாக பூட்டிட்டு வெறும் ஸ்டாஃப் கிட்ட அவங்கக்கிட்ட அந்த கலீக்ஸ் கிட்ட உள்ளே இருக்கவங்கிட்ட மட்டும் சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை பூட்டிட்டு அவருடைய தீரோ எல்லாத்தையும் பூட்டி சாவி எடுத்துன்னு அவர் கிளம்பி போயிட்டார். அந்த நேரம் பார்த்து உள்ள ஹைகோர்ட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பெஞ்ச் கோர்ஸில் ஒரு நீதிபதிக்கு ஏதோ முக்கியமான சில டாக்குமெண்ட்ஸ் தேவையாக இருக்குது. அந்த டாக்குமெண்ட்ஸை எடுக்கிறதுக்கு நேராக இவருடைய செக்ஷனுக்கு வந்தப்போ இவர் அங்கே இல்லவும் இல்லை, போதா குறைக்கு இவர் பூட்டிட்டு எல்லாத்தையும் போயிட்டார். அவசரமான ஒரு டாக்குமெண்ட்டு அவங்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு முக்கியமான காரியமாக இருந்ததுனால அங்கே ஜட்ஜுக்கு பயங்கர கோபம் அவர் பெர்மிஷன் யார்கிட்டே சொல்லிட்டு போகிறாரு, சாவி யார்கிட்ட கொடுத்துருக்காரு அவர் கேட்க போய் அவர் பெர்மிஷனும் வாங்காமையே அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. அது இல்லாமல் சாவி எடுத்துன்னு போயிட்டாருன்றதுனால அங்கே வழக்கு அங்கே ரொம்ப பிரச்சனையாக மாறி முடிஞ்ச உடனே இம்மிடியட்டாக அன்றைக்கி ஈவினிங் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்த உடனே அவருக்கு ஒரு 2 வாரத்துக்கு அவருக்கு சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நோட்டீஸ் கொடுத்து மெமோ கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு ஐயா அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாங்க. பாருங்கள், நம்ம கூட்டத்தை நடத்திக்கிட்டு யாருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நம்ம கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருந்தோம். ஆனால் தேவையில்லாத இவர் நம்மளை உபத்திரப்படுத்தினார். அன்றைக்கே மாலையிலே மத்தியானமே அவருக்கு ஆண்டவர் செய்ய வேண்டியதை அவர் செஞ்சார். ஆண்டவர் பெரியவர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் சொன்னேன், நம்ம யாரையும் உபத்திரப்படுத்தலை. நம்ம சாதாரணமாக தேவராஜ்யத்துக்காக சில காரியங்கள் நாம் முயற்சி எடுத்து செய்யும்போது யாரையாவது நம்ம உபத்திரப்படுத்தினா நம்ம அவங்க கூட பதிலுக்கு பதில் சண்டைக்கே நிற்கக்கூடாது சிஸ்டர். பேசாமல் ஆடுகளை ஒப்பு கொடுத்துட்டு நம்ம வந்துட்டோம். ஆனால் நாம் செய்தது சரியாக இருக்குமே. ஆனால் இன்றைக்கி சொல்லப்பட்ட இந்த வசனத்தின்படியாக அன்றைக்கி அதை தான் நானும் சொன்னேன். நம்மை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு அவர் உபத்திரவத்தை கொடுத்து உபத்திரவப்பட்ட நமக்கு அதுக்கு பிரதிபலனாக அவருடைய நீதியை கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை செலுத்துவார். இந்த செய்தி அங்கே உள்ள பரவதுக்கப்புறம் அடுத்த வாரத்திலிருந்து இன்னும் நிறைய கூட்டம் ஆயிடுச்ச பிற்பாடு இன்னும் பொதுவான பின்னால் ஒரு பெரிய கிரவுண்டுக்கு நாங்கள் போய் அங்கே எங்களுடைய கூட்டங்களை நடத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். எனக்கு அருமையானவர்களே, நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்காய் பாடுபடும் போது பாக்கியவான்களாக இருக்கிறோம் என்ற சந்தோஷத்தோடு நாம் சந்தோஷமாய் கர்த்தர்கின்ற காரியங்களை செய்வோம். கர்த்தர் நமக்காக எல்லா நேரங்களிலும் வழக்காட அவர் தயாராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தாவே, அந்நிய காரியங்களில் தலையிடாதபடி உம்முடைய ராஜ்யத்தின் பணியை நாங்கள் செய்யும்போது எங்களை யார் உபத்திரவப்படுத்தினாலும் உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு நீர் உபத்திரவத்தையும் உபத்திரவப்பட்ட எங்களுக்கு இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக நீர் கொடுக்கிறது. உம்முடைய நீதியாக இருக்கிறதற்காய் மக்கள் நன்றி. தொடர்ந்து உற்சாகமாய் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.